அப்படி அதிமுக என்ன முஸ்லிம்களுக்கு நல்லது செஞ்சது? எனக்கு அம்மா செய்த ஒரு விஷயத்தில் மிகவும் பிடித்தமான விஷயம், நாகூர் தர்காவிற்கு சந்தன கட்டைகளை கொடுத்தார். எந்த இடத்திலுமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு விரோதமாகவோ துரோகமாகவோ எந்தவித கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்ததில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அது சிதைந்து போகாம அதை காப்பாத்துறதுக்கு, அதை உடைந்து போகாம அதை ஒருங்கிணைத்து இவங்களை வச்சு இந்த கட்சியில் சேர்ந்த மூலமாக உங்களோட நோக்கம் எப்படி நிறைவேறும்? நம்ம ஒரு காலகட்டத்தில் பயணித்தோம். அந்த பயணம் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது ஸ்டேட் பார்ட்டி கிடையாது. அப்படி ஒருவேளை அகில இந்திய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சியாக இது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றேன். நான் கேள்விக்கு என்ன பதில்னா, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார்? ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக சொல்ற 2024 கூட்டணி இல்லை, 26 இல்லை, குறிப்பாக தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பது. இந்த உறுதியில் இப்ப மக்கள் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்து, நானே பாத்தீங்கன்னா அந்த உறுதியை நம்பித்தான் நான் இங்க மைக்ரேட் ஆகி இப்ப போயிருக்கிறேன். இப்போ என்னன்னா 40 தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்தும் என்பதுதான் முதல் கருத்து. அண்ணாவுடைய கொள்கையை நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர் தான். அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கருணாநிதி அவர்கள் வந்தபோது பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி இறைவனே இல்லை என்று சொல்லி இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடு எடுக்கிறான்னு சொல்லி அவர் சார்ந்திருக்க கட்சி முழுக்க முழுக்க சுன்னத்துல் ஜமாத்தோட பின்னணியில் உள்ள முஸ்லீம் லீக் கட்சி. முஸ்லீம் லீக் கட்சி ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம் லீக் கட்சி சுன்னத் ஜமாத்ல இருக்காங்கன்றத என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. நீங்க முன்னாடி அமைப்புல இருக்கும்போது எஸ்டிபி பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகளை கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சீங்க. இன்னைக்கு அவங்களுடைய ஒரு பிரதான கூட்டாளிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வரைக்கும் எஸ்டிபி கட்சி வந்திருக்கு. அந்த விமர்சனங்களை நான் அதாவது சொன்ன விமர்சனங்களை திரும்ப மாந்தி எடுத்தா மாத்த முடியுமா, திரும்ப எடுக்க முடியுமா? அந்த மாதிரி சொன்ன வார்த்தைகள் தான். இப்போ அப்படி உங்களை நீங்க ஒரு நீங்க சொன்னீங்க, நான் அமைப்பு ரீதியான பணிகளில் செயல்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல் ரீதியாக பயணிக்கும் போது நான் நியாயமாக நீங்கள் அரசியல் ரீதியான அதோடைய கட்சியாக இருக்கட்டும் பிஜேபி அவங்களுடைய நடவடிக்கைகளில் உங்களுக்கு ஏதோ ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது, ரைட்? அதனால வெளியே வந்தீங்க. அப்படி அதிமுக என்ன முஸ்லீம்களுக்கு நல்லது செஞ்சது அப்படிங்கிறதுல நீங்க ஈர்க்கப்பட்டிருக்கணும். ஏதாவது 1-2 விஷயங்கள் ஈர்க்கப்பட்டிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா அதிமுகவில் எனக்கு ஈர்க்கப்பட்டு நான் ஜியாரத் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நான் தர்கா ஜியாரத் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எனக்கு அம்மா செய்த ஒரு விஷயத்தில் மிகவும் பிடித்தமான விஷயம், நாகூர் தர்காவிற்கு சந்தன கட்டைகளை கொடுத்தார்கள். இது ஒரு சாதாரண விஷயமாக உங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. சந்தன கட்டையை பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது குறிப்பிட்ட கடைகளில் மட்டும்தான் பண்ண முடியும். அவர்கள் கூறுகின்ற வெளியில் தான் பண்ண முடியும். வெளியில இருந்து வாங்கினா அது ஹராம். யாராவது ஆணைக்கு வெளியில இருந்து பில் இல்லாம கொண்டு போய் கொடுத்தா ஹராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஹராம். அந்த விஷயத்தை இவர்கள் மிக எளிதாக கவர்மெண்ட்ல இருந்து அழகா கொடுத்தாங்க. நம்மளுடைய வழிபாடு முறையை கூட ஹலாலாக்கியவர்கள் ஜெயலலிதா அம்மா என்பது எனக்கு அந்த நாள்ல இருந்து இந்த வரைக்கும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துலயுமே இஸ்லாமியர்களுக்கு ஒரு விரோதமாகவோ துரோகமாகவோ எந்தவித கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்ததில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும், எந்த இடத்திலும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அணுகுமுறையை மிக தீவிரமாக அவர்கள் செயல்படுத்தியதாக நான் பார்த்ததில்லை. அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா, மத்த கட்சியில வெறும் இஸ்லாமியன் பேசுறாங்களே ஒழிய அவைத்தலைவராக அண்ணன் தமிழ்மகன் ஹுசைனை உட்கார்ந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு அதாவது இது யோசிச்சு அவங்க கொடுக்கல. நம்ம இதுல இருந்து வெளியில வர போறோம், வெளியில நம்ம இப்படி உட்கார போறோம், அப்படி எல்லாம் யோசிச்சு கொடுக்கல. ஆனாலும் இவர்கள் மூத்த தலைவர்கள் இவர் முக்கியமானவர், இவர் கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படித்தான் பொதுவான தலைவராகத்தான் நம்ம மக்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பயணிக்கின்ற கட்சியில நான் பண்றேன். இன்னொன்னு, அவர் மிக தெளிவாக ஆணைத்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், கூட்டணி இன்று வரை கூட்டணி என்பது பாஜகவுடன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர் பாஜகவோட கூட்டணி இருக்குன்னு சொன்னா நான் பாஜகலே இருக்கலாமே, சிம்பிள். சோ அவர் கூறிய அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நான் இப்ப மாறி வந்திருக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு பிடிக்கல ஒரு இடம் சொல்லி நான் வெளியில வரும்போது இவங்களும் அவங்களும் திரும்ப தொடர்புல இருப்பாங்கன்னா நாங்க அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிறுபான்மையை மொத்தமா தூக்கி வச்சு எல்லாத்தையும் காப்பாத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்துல எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா
தலைவர்கள் வந்து சாதிக் பாஷா என்ற பொருளாளர் இருந்தார். அதற்கப்புறம் வந்து யாருமே இல்லை. மற்ற இன்னொரு சாதிக் பாஷாக்கு நடந்த விஷயம் நம்ம எல்லாரும் அறிந்த விஷயம் தான். அதை பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தண்டனை பெறுபவர்கள் தண்டனை பெறுபவர்கள் அதெல்லாம் இருக்கு. அடுத்த கட்டத்துல அங்க இஸ்லாமியர்களே இல்லையா? அப்போ அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த கட்சியை, அதாவது நம்மளுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை இறை கொள்கை, இறையை ஏற்பது, அங்க கொஸ்டினே கிடையாது. இது இப்படின்னா அப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய மனநிலையில் இருக்கவங்க இறை மறுப்பு கொள்கையை கையில் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டு வைக்கிறதும் அவங்களோட கட்சியில பயணிக்கிறதுமா இருக்கக்கூடிய நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அங்க என்ன பொறுப்பு இருக்குது? ஒன்னும் கொடுக்கலையே, அவங்க எதுவுமே செய்யலையே. ஏன்னா அதை விட அவமானம் தான் படுத்தினாரு. அண்ணன் துரைமுருகன் என்ன சொன்னாரு, அந்த தொப்பிக்கார கூப்பிடுன்னு, அது ஒரு எம்எல்ஏ, கடையநல்லூர் எம்எல்ஏ அபூபக்கர் அவர்கள் இப்படி கூப்பிடுறாரு. அப்போ இதுதான் அவங்களுடைய தரம். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் வந்து உதயநிதி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாரு, உலமா தலைவர் வந்து நின்றுகிட்டு இருக்காரு. இதுதான் இவர்களுடைய தரம். இந்த தரத்தில் தான் இவர்கள் இஸ்லாமில வைத்திருப்பார்கள். அவருடைய வயதுக்கோ அவருடைய தகுதிக்கோ மரியாதையை கொடுக்காமல் இவர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் நின்றுட்டு இருக்காரு. என்ன கேட்டா அந்த போட்டோல அவர் நின்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தன்மானத்தை இழந்து வாழ வேண்டிய என்ன அவசியம் இருக்காங்க? சோ அப்போ அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு, அதாவது இஸ்லாமியர்களும் மட்டும் இல்லை, எல்லா மதத்தினருக்குமே, ஒரு எல்லா சமூகத்தினருக்கும் மதத்தினருக்கும் இவர்கள் மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு வந்து பெட்டர் ஆப்ஷனா பட்டது. மற்றும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல எல்லாரும் இந்த சினிமா ஃபீல்ட்ல வந்து 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 அந்த சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தையே வச்சு கொண்டாடிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் புரட்சி தலைவர் உருவாக்கின, ஊழலுக்கு எதிராக உருவாக்கின கட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டி காத்த ஒரு கட்சியில் இன்னைக்கு வந்து அது சிதைந்து போகாம அதை காப்பாத்துறதுக்கு, அதை உடைந்து போகாம அதை ஒருங்கிணைத்து, அதாவது அவர் கடந்து வந்த அந்த கடினமான பாதை, அந்த 4.5 வருடங்கள் என்பது இன்னைக்கு அவர் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. எனக்கு அவங்களோட கூட்டு வேறான முடிவு எடுத்திருக்காருன்னா, இப்ப அவர் கடந்து வந்த பாதை, அந்த பாதையில் அவர் பட்ட வேதனைகள் எல்லாமே இருந்தாலும் அவர் என்றைக்குமே எந்த இடத்திலையுமே ஒரு தன்னை வெளிப்படுத்தி, சீற்றத்தை வெளிப்படுத்தி நம்ம பார்த்ததில்லை. சோ ஒரு தலைவனாக வழிகாட்டியாக ஒரு நல்லபடியா மிகச்சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால கண்டிப்பா வந்து 2026 ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா இவங்க திரும்ப வந்து 2020 அவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்ற நம்பிக்கையில அதற்கு என்னுடைய பணியை செய்வதற்காகவும் தான் நான் ஏடிஎம்கே சூஸ் பண்ணினேன். சரி, இப்போ நீங்கள் வெளியே வந்தோடனே ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறீங்க, 2 விஷயங்கள் சொன்னீங்க. அது முதல்ல நீங்கள் விளக்கிட்டீங்க. ரெண்டாவது வந்து சொல்கிறீங்க, அகில இந்திய அளவில் முஸ்லீம்களை ஒன்றுபடுவது காலத்தின் கட்டாயமாக இருக்கும், அதுக்கு நான் வந்து அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு மாநில அளவிலான ஒரு கட்சி. இது வந்து ரெண்டாவது அவங்க வந்து மரியாதைக்குரிய எடப்பாடியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தேசிய கட்சிகளோட எந்த கூட்டணி இல்லை அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு மாநில அளவிலான ஒரு கட்சி. இப்போ இவங்கள வச்சு இந்த கட்சியில் சேர்ந்த மூலமாக உங்களோட நோக்கம் எப்படி நிறைவேறும்? இல்ல நீங்களே நம்பலன்னு சொன்னீங்க, நான் வெளியில வந்தது. இப்போ மக்கள் என்ன நம்ப வேண்டிய, ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து 98 கூட்டு வச்சுட்டு வெளியில, 2004 கூட்டு வச்சுட்டு வெளியில வந்துட்டு இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இவரோட கூட்டு இல்லை என்று கையெடுத்து கும்பிட்டு கடைசி வரைக்கும் அவங்க வைக்கல. மக்கள் அவர்களை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் பயணிக்க வேண்டிய பயணித்தோம். அந்த பயணம் நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்று நான் அதிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தமிழகத்தில் உள்ள மக்கள் என்னை நம்புகிறாங்க. இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்னை நம்புறாங்க. இப்ப நம்பும் பொழுது இங்கே ஒரு மாற்றம் வரும் பொழுது நம்ம அண்டை மாநிலங்களில் ஸ்லோவா நம்ம வந்து, ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது வந்து ஸ்டேட் பார்ட்டி கிடையாது. சரி, அப்போ இது ஏன் விரிவடைய முடியாது? இலக்கு வந்து உடனடி இலக்கு, அது உடனடி இலக்காக இருக்க முடியாது. பட் ஆனா வருங்காலங்களில் இதனுடைய இலக்கு வந்து பெருசாகலாம் இல்லையா? ஏன்னா ஆக்சுவலா அம்மா அவர்கள் மிக சிறப்பாக ஒரு 2016 எலெக்ஷன்ல வந்து அவங்க கேட்டாங்க, குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியா இல்லை தமிழகத்தை சேர்ந்த இந்த லேடியான்னு கேட்டு மொத்தத்தையும் அழகா, அதாவது தமிழக சட்டப்பேரவையில வந்து அவர்கள் வந்து அறுதி பெரும்பான்மை பற்றி திரும்ப ஆட்சியில் அமைந்தாங்க. சோ ஒருவேளை அவங்க இருந்திருந்தால் ஒரு டஃப் கொடுத்திருப்பாங்க, இந்த கட்சியை வந்து அகில இந்திய லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அப்படி ஒருவேளை அகில இந்திய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சியாக இது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றேன் நான். ஏன்னா நீங்க வந்து டெல்லியில ஆபீஸ் போடுறது மட்டும், அறிவாலயம் திறக்கிறது மட்டும் வேலை கிடையாது, அறிவோட வேலை செய்யணும். அந்த வேலைகளை செய்கின்ற கட்சியாக, ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் உள்ள போயிருக்கோம், நம்ம வந்து ஒரு அதாவது இஸ்லாமிய மக்களை ஒருங்கிணைக்கணும்னு பார்க்கும் பொழுது இந்த கட்சியை இன்னும் பலப்படுத்தி அண்டை மாநிலங்களில் வந்து இன்னும் நம்மளுடைய உறுதியாக நம்முடைய தளத்தை பதிப்பதற்கான வேலைகளை செய்வதை நாம வந்து எடுத்து சொல்லலாம். இந்த கட்சி தலைமையிடம், அண்ணன் எடப்பாடியார் அவரிடம் இப்படி எடுத்து சொல்லி, இப்ப இது வந்து
மாற்றம் என்பது உடனடியாக நிகழ்ந்தால் மாற்றமாக இருக்கு. மாற்றம் என்பது கண்டிப்பாக நிகழும். வரும் காலகட்டங்களில் நம்ம தெளிவாவே பார்த்தோம்னா மோடியா லேடியா என்று போக இப்ப வேற மாதிரியான ஒரு காலகட்டம் கூட வரலாம் இல்லையா? அப்படியும் ஒரு காலகட்டம் வரலாம். அப்படி காலகட்டம் வரும்போது இஸ்லாமிய பெருமக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வகையிலும் இது நடக்கலாம். சரி, நீங்க மோடியா லேடியாங்கிற விவாதத்தை நீங்க தொடங்கிட்டீங்க. இப்போ 2014 அம்மையாரோடு தெளிவா சொன்னாங்க. அதாவது மோடினா பிரதமர் வேட்பாளர் நான் தான், மறைமுகமான அது மக்கள் எவ்வளவு நம்பினாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ திமுக சொல்லலாம் அவங்க இந்திய கூட்டணியில் நாங்கள் வெற்றி பெற்றால் அது மல்லிகார்ஜுன கார்கேயோ அது நடக்கலைங்கிறது வேற விஷயம். ஆனால் அவங்க சொல்றதுக்கு இருக்கு. அப்படி இது பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது. இப்போ முதல்வருங்க தமிழக சட்டமன்ற தேர்தல் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள இருக்கிறீங்க. இப்போ நீங்க போகும்போது நீங்க எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிக பதில் கேள்விக்கு என்ன பதில்னா, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில் இல்லை, பிஜேபி கூட ஏற்கனவே கூட்டணியில் இருந்தீங்க. ஒருவேளை நீங்க வெற்றி பெற்று விட்டால் ஒருவேளை நீங்க பாஜகவோட நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு கேள்வி நீங்க எதிர்கொண்டாங்க. கண்டிப்பாக இது எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான ஒரு கேள்வி. ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணி உறுதியாக இருக்கிறதா உதிரியா கிடக்குதா அதை பத்தி கவலை இல்லை. மக்களுக்கு ஒரு கூட்டணி இருக்கு, நம்பிக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்ற 2024 கூட்டணி இல்லை, 26 இல்லை, குறிப்பாக தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த உறுதியில் இப்ப மக்கள் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை செய்து நானே பாத்தீங்கன்னா அந்த உறுதியை நம்பித்தான் நான் இங்க மைக்ரேட் ஆகி இப்ப போயிருக்கிறேன். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்போ 2024 கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க நம்ம நீங்க சொன்ன கூட்டணி இன்னும் முடிவாகவில்லை, அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இந்த கூட்டணியில் யார் யார் அதிமுகவுடன் அதிமுகவுடன் என்பது ஒரு கணக்கில் இருக்கிறது. இப்போ தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னா என்ன, காங்கிரஸோடயும் இல்ல பாஜகவோடும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவங்க 2 பேரும் தான் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. இதுல பாஜகவில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆல்ரெடி இருக்காங்க, ஐஎன்டிஏ கூட்டணியில் இல்லை. இதுதான் இன்றைய யதார்த்தமான சூழ்நிலை. இப்போ நாம போகும்பொழுது கண்டிப்பாக நீங்க யாருக்கு நீங்க பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. இதே மாதிரி 2வது கேஸ்ல என்ன கேட்டீங்க, இப்படி இருந்தா நாளைக்கு இவங்க திரும்ப கூட்டணி வேட்பார்களோ தேர்தலுக்கு பின்? 2 விஷயம். கூட்டணி இல்லை என்பதை மிக தெளிவாக தெளிவுபடுது. அப்போ என்னன்னா 40 தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்தும் என்பதுதான் முதல் கருத்து. அவர்கள் வின் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா போய் அவர்கள் யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் அங்கே போய் தொகுதி சார்ந்த பணிகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக அவர்கள் மிக திறம்பட செயல்படுவார்கள். ஏன்னா அதிமுகவை பத்தி தெரியும், அங்க இருக்கிறவங்க பார்லிமெண்டேரியன்ஸ்லாம் மிக முக்கியமானவர்கள், தேவைகளை பெற்று பெற்றவர்கள். இவர்களை மாதிரி 39 பேரும் 5 வருஷமா உட்காந்து தேய்ச்சிட்டு வரல, எந்த விதமான தொகுதிக்கு நலனும் கொடுக்கல, கேட்டா மோடி கொடுக்கல, கேட்டா மத்திய அரசாங்கம் செய்யல என்ற ஒரு பழியை தூக்கி அடுத்தவர்கள் மேல் போட்டுவிட்டு வரக்கூடியவர்கள் அதிமுகவுடைய தலைவர்களோ அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அன்வர் ராஜா முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்து பேசிவிட்டு வந்தவர். இதுதான் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடு என்னைக்குமே கரெக்டா தான் வச்சுட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட தலைவர்கள் போய் இங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு பிரதமர் கேண்டிடேட் இல்லாலும் பரவாயில்ல, மக்களுக்கான தலைவர்களாக மக்களுக்கான அவர் ஒரே வார்த்தை சொல்றார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், நாங்கள் மக்களை நம்பித்தான் நாங்க இந்த கூட்டணியை வைத்திருக்கிறோம் சொல்றாங்க, மக்களோடு தான் எங்களுடைய கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்படி மக்களுக்காக நான் மக்களால் நான் என்று புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூறினாரோ அந்த கருத்தை இன்று அதாவது கட்சியின் அடிப்படையாக கொண்டு அவர் அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டாங்க, மக்களோடு தான் எங்களுடைய கூட்டணி. இவர்கள் வெற்றி பெற்றால் இவர்கள் அங்க மேல போய் மக்களுக்கான என்ன நன்மைகளை பெற்றுக் கொடுக்குமோ பெற்றுக் கொடுப்பார்கள். 2வது விஷயம் கேட்டீங்க, கூட்டணிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க? பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்த போதும் அரசு கேட்டிருக்கலாம், ராஜ்யசபா மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டு போட்டிருக்கலாம். ஆனால் மத்திய அரசு அமைச்சரவையில் அதிமுக அமைச்சர்கள் பங்கு பெறவில்லை. இதை நல்ல மனசுல வச்சுக்கணும். ஏன்னா அப்படி அமைச்சர்கள் தான் அமைச்சரவை பதவித்தான் வேண்டும் என்று அதிமுக நினைத்திருந்தால் சென்ற அமைச்சரவையிலே அவர்கள் இருந்திருக்கலாம், கூட்டணி முறிவதற்கு முன்பாக இருந்த போதே அவர்கள் இருந்திருக்கலாம். அப்ப கூட அவங்க அதை விருப்பப்படவில்லை, நாங்கள் வெளியில் தான் இருக்கிறோம் என்று மிக டீசென்டா. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக எப்படி பாஜகவுடன் நடந்து கொண்டது என்பது உலகம் அறிந்த விஷயம். அப்படியெல்லாம் இல்லாமல் மிக டீசென்டா ரொம்ப தெளிவாக ரொம்ப அதாவது அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மிகச்சிறந்த ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் நீங்க பார்க்கணும். அவர் எப்படின்னா தனக்கு என்ன தேவை, தன் மக்களுக்கு என்ன தேவை, தன்னுடைய கட்சிக்கு என்ன தேவை, எது நலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் பார்க்கிறாரு தவிர ஒரு பேராசைப்பட்டு குடும்பத்துக்காக, இது குடும்ப அரசியல் கிடையாது முதல்ல. அப்போ அவர் தெளிவாக இருக்கிறார். அந்த குடும்ப அரசியலை எதிர்ப்பது
மக்களுக்கு என்ன செய்யறது, நான் கட்சியை எப்படி பலப்படுத்தி மேன்மேலும் கொண்டு போவது, இப்படி விஷயம் இருக்கும்போது கூட்டணி என்ற ஒரு விஷயம் இருந்த போதே செய்யாத ஒரு விஷயத்தை கூட்டணி இல்லாத போது செய்வார் என்று மக்கள் நினைக்கவே வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்கு கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஏன்னா ஒரு விஷயம் அண்ணாவோட நீங்க எப்படி சேர்த்து சொல்லியிருக்கலாம், அண்ணாவுடைய கொள்கை உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அப்படி ஒரு உறவு அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான இது அண்ணாவுடைய கொள்கையை நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னவர் தான். அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கருணாநிதி அவர்கள் வந்தபோது பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி இறைவனே இல்லை என்று சொல்லி, அதாவது இறைவன் வந்து இந்துக்களுக்கு மட்டும் இறைவன் இல்லை மத்தவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க அப்படின்னு, அதாவது மக்களுக்கு பிரிவினை உண்டு பண்ணுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. மக்கள் கிட்ட பிரிவினை உண்டு பண்ணுறது. ஏன்னா 2 பேர் அடிச்சுக்கிட்டா அது சொல்லுவாங்கல்ல, ஊர் 2 பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு, அந்த மாதிரியான விஷயத்தை தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இவங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு அரசியலை கையில் எடுத்து மக்களுக்காக தொண்டர்களுக்காக கட்சி. அதான் கேட்க விரும்புறேன் என்னன்னா, இந்த உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம்னா, உறவுனா தமிழக மக்களுக்கான நலன் சார்ந்த விஷயங்களுக்கு தேவைப்பட்டால் அன்னைக்கு மத்திய அரசோடு இருக்கவங்கள்ட்ட கேட்டு பெறுவாங்க. அதுல ஒரு குறைகள் இருந்தா அந்த உரிமைகளுக்காண்டி குரல் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவ்வளவுதான். அவர்களுடைய கூட்டணியோ அவர்களுக்கு ஆதரவோ அவர்களுடன் திரும்பவும் கைகோர்த்து அவரும் சொல்ல முடியாது. அதாவது இன்னைக்கு திமுக அதான் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கான விஷயங்கள் தேவைப்படும் போது போய் கேட்கறதா சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோபேக் மோடின்னு சொன்னாங்க, இன்னைக்கு வெல்கம் மோடின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஆல்வேஸ் ட்விஸ்டட் டங். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து எப்பவுமே ட்விஸ்டட் டங். அவர்கள் கூட்டணியில் இருந்த போது குஜராத் பிரச்சனை வந்த போது மாநில பிரச்சனையை அசால்ட்டா கடந்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து அதை ஒரு பிரச்சனையாக பேசுவது இப்படி, அதாவது அவங்க ஆல்வேஸ் ட்விஸ்டட் டங். எந்த விதமான சமூக மக்களுக்கும் ஆதரவாக அவர்கள் வந்து என்னைக்குமே நின்னது கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் இல்ல, எந்த சமூக மக்களுக்குமே ஆதரவாக அவர்கள் நின்னது இல்ல. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து அவங்க குடும்ப கம்பெனி முன்னேறணும் என்ற ஒன்றை தவிர, சட்டசபையில தகப்பன்மார்களும் பாராளுமன்றத்தில் மகன்களும் அமர வேண்டும், அந்த லிங்க் மட்டும் அப்படியே போயிட்டு இருக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை சித்தாந்தமே அது ஒண்ணுதான் இருக்குது. தவிர மற்றபடி மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மக்கள் நலம் சார்ந்த திட்டத்துக்காக எத்தனை தடவை போனாங்க. இங்க திருவள்ளுவர் வந்து காவி சாயம் பூசுறாங்கன்னு சொல்லி இங்க போராட்டம் பண்ணி ஒரு சிறுவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அருண் ஒரு சிறுவனை அரெஸ்ட் பண்ணி தேசிய சட்டத்துல வந்து தடை சட்டத்துல உள்ள போட்டாங்க. மறுநாளுக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர் எடுத்து பாருங்க, அதுக்கு நடந்த நெக்ஸ்ட் டே எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து கனிமொழி அவர்கள் முன்னிலையில் தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை போய் பார்த்து ஒரு திருக்குறள் புத்தகத்தை அவருக்கு பரிசளிக்கிறாங்க. எது என்ன இந்த கான்ட்ராடிக்ஷன், இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மறுநாளுக்கே வந்து வெரி நெக்ஸ்ட் டே அவங்க வந்து டெல்லியில போய் பாரத பிரதமர் ஒரு டைம் வாங்கி இவங்க எல்லாரும் சேர்ந்து டிஆர் பாலு போன்ற அங்க எங்க எம்பிக்கள் அனைவர்களும் சேர்ந்து கனிமொழி அவர்கள் தலைமையில ஒரு இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஒரு திருக்குறளை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க இவங்க, மக்களுக்காக என்ன செஞ்சுட்டாங்க இவங்க? இங்க ஒரு ஸ்டாண்ட், அவங்க இதே மாதிரிதான். இதுன்னு மட்டும் இல்ல, ஸ்டெர்லைட்டுக்கு அங்க கையெழுத்து போடுவாங்க, இங்க வந்து நாங்க கையெழுத்து போடணும்னு அதை எதிர்ப்பாங்க. எல்லா விதமான விஷயங்களும் மக்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தங்கள் குடும்பத்தை தவிர எதையும் பார்க்க போறதில்லை என்ற முடிவுக்கு வந்துட்டு அந்த நிலையிலிருந்து இவர்கள் வந்து இன்னைக்கு மக்கள் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றதை விட மக்கள் அவர்களை இனிமேல் இவர்கள் வரக்கூடாது என்ற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுக்கு எதுவும் செய்யாது என்ற முடிவை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். சரி, வக்ஃப் வாரியம் மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சிருந்தீங்க. அவருடைய செயல்பாடுகள், குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனை, அதெல்லாம் வந்து ஒரு ஆடியோலாம் நீங்கள் தான் வெளியிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து அந்த நீங்கள் வெளியிட்டதுக்கப்புறம் அந்த முத்தவள்ளிகளை வந்து இன்னைக்கு நீக்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த வக்ஃப் வாரியத்துல முதல்ல அந்த முத்தவள்ளியை நீக்கி விட்டார்கள். அவர் யாரை வந்து கையெழுத்து போட சொன்னாரோ அவரை ஜான் பாஷாவை முதல்ல நீக்கிட்டாரு. அவர் வந்து கையெழுத்து போட்டு 2வது தடவை போய் கொடுக்கலன்னு சொல்லி இவர் போற சொல்ற நேரத்துக்கெல்லாம் அந்த அம்மாவை போய் பார்க்கலன்னு சொல்லி நீக்கிட்டாரு. நீக்கிறதுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு கமிட்டி போட்டு இன்னொன்னு போட்டு திரும்ப சேர்த்தாங்க. திரும்ப அவர்களையும் நீக்கி இருக்காங்க. அதாவது வக்ஃப் வாரியம் என்பது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல இருக்கிற ஒரு அரண்மனைக்குள்ள நீங்க போனீங்கன்னா எவ்வளவு பயந்துட்டு போகணுமோ அப்படி இருக்கிறது. இவர்களுடைய சொத்து இது கிடையாது, இவர்களுக்கு இந்த ரைட்ஸும் கிடையாது. இவர்கள் ஒன்லி பராமரிப்பாளர்கள். நீங்க வந்து அந்த வேலையை மட்டும்தான் செய்யணுமே ஒழிய அதுக்கு இவர்களுடைய திட்டம், என்னை பொறுத்தவரை இவருடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் அப்துல் ரஹ்மான் அண்ணன் அவர்கள் வந்து சிஇஓ ஆனதிலிருந்து, அது வக்ஃப் வாரிய தலைவராக ஆனதிலிருந்து இவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த சுன்னத்து ஜமாத்தை என்று இருக்கக்கூடிய வழிமுறையை அதை ஒழித்தொழிக்க வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய நடவடிக்கை பூரா இருந்திருக்கு. எல்லாரையுமே இவரு கொண்டு இண்டக்ட் பண்றாரு. அவங்க அதை சம்பந்தப்பட்டாங்களோ இல்லையோ இவரு கொண்டு இண்டக்ட் பண்றாரு.
அதை ஏன் இன்டெக்ட் பண்றீங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் கலைச்சு டைரக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுக்கிறது. அப்படி டைரக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன் எடுக்கிறதுனா அதுல இருக்க சொத்துக்களை இந்த மாதிரி மாலதி போன்றவர்களுக்கு திரும்ப கொடுக்கிறது. சோ இப்படிப்பட்ட நடைமுறை இதுதான் நான் கேட்கிறேன். நம்மளை அழிக்கிறதுக்கு இன்னொரு ராமசாமியோ முனுசாமியோ வேற மதத்தை சேர்ந்தவங்க நமக்கு தேவையில்லை, இவர்களே போதும். இது வக்ஃபு சொத்து எத்தனையோ காலகட்டத்துக்கு முன்னால எத்தனையோ பேர் வந்து எழுதி கொடுத்தது. இன்னைக்கு வக்ஃபுக்கு யாரும் நிறைய பேர் பண்ற மாதிரி தெரியல, கொடுக்கல. ஏன்னா நீங்கள் முறைகேடாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எத்தனை என்ன 66க்கு அப்புறம் எனக்கு தெரிந்து வக்ஃபுக்கு வந்து சொத்து உள்ள வரது நின்று போனதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நான் பார்க்கணும், ஆர்டிஐல எழுதிருக்கேன் பார்க்கணும். சோ இப்படி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்னன்னா அடுத்த தடவை நம்ம வர போறது இல்ல, திமுக வர போறது இல்ல, அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணிக்கலாம் நம்மன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பண்றாப்புலதான் தெரியுது. ஆனால் ஒரு வக்ஃபில் இருந்து ஒரு எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் செய்யக்கூடிய செயல்களாக நான் இதையெல்லாம் பார்க்கவில்லை. நீங்க சொன்னீங்க இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்கு எதிராக அவருடைய நிலைப்பாடு எடுக்கிறான்னு சொல்லி. அவர் சார்ந்திருக்க கட்சி முழுக்க முழுக்க சுன்னத்துல் ஜமாத்தோட பின்னணியில உள்ள முஸ்லீம் லீக் கட்சி. எப்படி முஸ்லீம் லீக் கட்சி வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வந்து முஸ்லீம் லீக் கட்சி சுன்னத் ஜமாத்ல இருக்காங்கன்றத வந்து என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த முஸ்லீம் லீக் கட்சி எப்படி வந்தது, எப்படி வந்து ஒரு சிறந்த தலைவனை கொண்டு இருந்ததுங்கன்னா தெரியாத, அதாவது அந்த வரலாறே தெரியாதவர்கள் தான் இன்னைக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நெப்போட்டிசம், குடும்ப அரசியல், குடும்ப வாரிசு அரசியல் என்ன அடுத்தது வந்துட்டாரு. அவருடைய மகன் வந்து அங்க வந்து உட்கார்ந்து கோல வச்சு கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கறது, இனி நீங்க வந்து உங்களுடைய கொள்கையை இல்ல உங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்றவங்களையோ இல்லை உங்களால் ஆதாயம் அடையக்கூடியவர்களுடைய கொள்கைகளை கொண்டு வந்து அவர் திணிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், யாரும் பண்ணல நீங்க பண்ணறதுன்னா நீங்க நம்ம மக்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் செய்றீங்க. காயிதே மில்லத்து இத்தனை வருடமாக இருந்த அரசாங்க நிலமான மவுண்ட் ரோட்ல இருந்த இடத்தையே நீங்க விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன காப்பாத்து போறீங்க? அப்ப அதுக்காக உங்களுக்கு என்ன போராட்டம் பண்ணீங்க? எந்த தலைவர்கள் வந்தாங்க? இஸ்லாமிய தலைவர்கள் வந்தாங்க, ஒரு நைட் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போனாங்க, படுவாங்க, தூங்குங்க, உண்ணாவிரதம் நீங்க நீங்கதான் இஸ்லாத்தையே நீங்க தான் பாத்துக்கிறீங்கன்றீங்களே. இவர்கள் பார்த்து கொள்ளாமல் இருந்தாலும் இஸ்லாம் நல்லா தாங்க வளர்ந்துட்டு இருக்குது. உங்க இப்ப நீங்க ஒரு அமைப்பு மாறின உடனே இப்ப உங்க வக்ஃபாரியத்துக்கு எதிரான உங்களோட போராட்டம் தொடரும். அது வக்ஃபாரியத்துக்கு எதிரான போராட்டம் கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் மாறும் வரை, வக்ஃபு வாரியத்தை சேர்ந்தவர்கள் மாறும் வரை. எனக்கு இன்னொரு ஒரு கோரிக்கை, எந்த இதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கை, நான் வந்து அண்ணன் எடப்பாடியாரிடம் கூட சொல்வதாக இருக்கிறேன். இந்த கட்சியை சார்ந்தவர்களை அமைப்பில் போடாமல் இருந்தால், தலைவர்களாக வக்ஃபு வாரியத்தில் போடாமல் இருந்தால், உண்மையான இஸ்லாத்தை நேசிப்ப. ஏன்னா இந்த சொத்து என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து, இஸ்லாமிய மக்கள் முன்னேற்றத்திற்காக தானமாக கொடுக்கப்பட்ட சொத்து. இதை வந்து இப்ப என்ஓசி போட்டு இவங்களே கொடுக்கறாங்க. அது எதையெல்லாம் வந்து தவறு என்பது அதையெல்லாம் இவங்களே செய்து கொண்டிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சார்ந்திருக்கிற கட்சிக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அவர்கள் ஒரு 10 பேர் வராங்க, கட்சியில இருந்து வராங்க, இந்த கட்சியை உடைத்தெறிந்து விட்டு வக்ஃபு வாரியத்தை வக்ஃபு வாரியமாக நடத்துங்கள். அப்ப இந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க போஸ்ட். ஏன்னா இவங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி ஒரு 4 கட்சியோட வச்சுக்கிறாங்க. அந்த 4 கட்சியில 2 பேர் தான் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. 2 பேர் ஜெயிக்கிறாங்க, 2 பேர் தோத்து போறாங்க. 2 பேர் தோத்து போறவங்களுக்கு உடனே வக்ஃபு வாரியத்துல ஒரு பதவி இப்படி கொடுத்திருந்தா இது திரும்ப வந்து என்ன ஆகுது? இது அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. மக்களுடைய பொது, அதாவது இது வந்து அவர்களுடைய பணம் இல்லை, அவர்கள் வெறும் பராமரிப்பு சூப்பர்வைஸ் தான் பண்ணணும். ஆனா அவங்க அதை பண்ணறது இல்ல. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப வந்து வக்ஃபு வாரியங்களுக்குள்ள ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒழிக்கணும், அதாவது அந்த மாதிரி நிலைப்பாடு நான் எடுக்கலைங்க. நான் என்ன சொல்றேன், கட்சிகளுக்கு திரும்ப கொடுக்காதீங்க, கட்சி சார்ந்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஒரு அதிகாரியோ இல்ல அதுக்கு ஒரு அதிகாரிகளை போடுங்க, இல்லைன்னா நல்ல ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்ற தலைவர்களை போடுங்கள், ஓய்வு பெற்ற உலமாக்களை போடுங்கள். உண்மையாக அதாவது இஸ்லாத்துக்கு என்று இப்ப வந்து இவங்க எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசல்களும் அரசியல் தளமாக கொண்டிருக்கிறது. அரசியல் தளமாக அவர்கள் ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் முறையான இஸ்லாத்தை அங்கிருந்து நம்ம எடுத்துட்டு போனாலே அரசியல் தளம்னு ஏதோ சொல்றீங்க. அதாவது யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது, யாரை ஆதரிக்கணும், யாரை எதிர்க்கணும், இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இங்க வந்து விவாதிக்கப்படுகிறது. அந்த விவாதத்தை விட்டுவிட்டு அங்கே வந்து இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்கான வேலைகளை அவர்கள் செய்ய நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். ஏன்னா முதல்ல நம்மளுக்குள்ள தைரியம் வரணும் இல்ல. நீங்க வந்து அல்லாஹ்விற்கு பயந்து நீங்கள் இறங்கினீங்கன்னா அந்த வேலை சுமூகமா போகும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க கட்சிக்கு, நீங்கள் சார்ந்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு அந்த முத்தவெளி இழுக்கிறது, அந்த கட்சியிலிருந்து அவரை பயமுறுத்துவது. எத்தனை இடங்களில் முத்தவெளிகள் பயமுறுத்தப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அப்ப இதையெல்லாம் நம்ம எங்க போய் பேசலாம்? இந்த முத்தவெளிகளை பயமுறுத்துவதோ இல்ல இவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று மக்களை பயமுறுத்துவதோ
இப்படி இந்த விஷயங்களை செய்வது யாரு? நம்ம இஸ்லாமியர்கள் தானே செய்யறாங்க. அப்ப அவர்கள் தானே மாறணும். அப்ப அவர்கள் மாற வேண்டும். நான் என்ன சொல்றேன், இவங்கள்ட்ட கண்ட்ரோல்ல இருந்து முதல்ல ஒரு பள்ளிவாசலாக இருக்கட்டும். பள்ளிவாசல் ஏன்னா இது இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, இவ்வளவு சொல்றாங்க. சவுதியில வந்து சில திட்டங்களே வந்து அங்க இருந்த உள்ளூர்ல இருந்த பழங்குடி மக்களுக்காக மாற்றப்பட்டதா இல்லையா? ஹிஸ்டரி படிங்க. நான் தான் சொன்ன, நம்ம மக்கள் நிறைய படிங்க, வேர்ல்டு ஹிஸ்டரி படிங்க, வேர்ல்டு பாலிடிக்ஸ் படிங்க. ஏன்னா அரசியல் என்று வரும்பொழுது அவர்கள் பல்வேறு காம்ப்ரமைஸ் அங்கேயும் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து மதத்தையும் அரசியலும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி அதாவது அந்த வேலைகளை மட்டும் செய்யாமல் கண்டிப்பாக நம்மளுடைய மதம் அரசியலில் என்ன செய்ய வேண்டும் என்று தெல்ல தெளிவாக கூறி இருக்கிறது. அப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன, நம்ம மதத்தில் உள்ள என்ன நல்லது என்ன கெட்டது, நம்ம எப்படி நடக்கணும் எல்லாமே இருக்காது. ஷரியத்தை வந்து கரெக்டா பிடிச்சாலே அரசியல் வாழ்க்கை என்பது அனைவருக்குமே சரியா அமையும். இப்போ ஒரு அப்துல் ரஹ்மான் என்பவர் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இந்து பெண்ணுக்கு கொடுத்தான்னு சொல்லி என் மேல அந்த ஒரு கருத்தையும் சொன்னாங்க. இந்து பெண்ணுக்கு கொடுத்தேன்னு சொல்லி என் மேல பேசுறாங்க. இந்து பெண்ணுக்கு கொடுத்ததுக்காக பேசல. ஒரு இஸ்லாமிய பெண்ணும் ஒரு இந்து பெண்ணும் அங்க நிக்கிறாங்க. இவங்க 300 ரூபாய் கேட்கறாங்க, அவங்க 400 ரூபாய் கேட்க இஸ்லாமிய பெண்ணு கொடுங்க. இல்ல இஸ்லாமிய பெண் 300 ரூபாய் கேட்டு மாலதி 400 ரூபாய் கேட்டு மாலதி கொடுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்க ஏன் ஒரு இவ்வளவு தூரத்துக்கு 2 அக்ரிமெண்ட் போட்டு, ஆமா 2 அக்ரிமெண்ட், அதுவும் ஃபேக் அக்ரிமெண்ட். அப்ப இதெல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு வருகிறதா? தானே அது ரினியூ ஆற மாதிரி 11 மாசத்துக்கு தானே ரெடி ஆகும். முதல்ல இவங்க வேலை செய்யறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, அப்புறம் அதை கிழிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போடும். இப்போ இத்தனை ஃபேக், இத்தனை பொய், இத்தனை விஷயங்கள் மார்க்கத்தோட ஒத்துக்கொள்ளப்பட்டதா? அப்ப இவங்க எப்படி இந்த அரசியல்ல வந்து மதத்தை கொண்டு சேர்க்கிறாங்க? அப்ப இவர்களுக்கு தேவை என்றால் மதத்தை இழுத்துக் கொள்வார்கள், இவர்களுக்கு தேவையில்லை என்றால் மதத்தை தள்ளி விடுவார்கள். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளிடம் வக்ஃப் சொத்தை காப்பாற்ற வேண்டும். வக்ஃப் சொத்தை காப்பாற்றினா இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் முன்னாடி வந்து அமைப்பில் இருக்கும்போது எஸ்டிபி பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகளை கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிங்க. இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஒரு பிரதான கூட்டாளிங்கிற ஒரு ஸ்டேஜில் வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சி வந்திருக்கு. அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட எடப்பாடியார் வந்து போய் பார்த்து அதில் வந்து முஸ்லீம்களுக்கான தன்னுடைய நெருக்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ அந்த நிலைப்பாடுகள் அப்படியே இருக்கா இல்லை மாறி? அதாவது தனிப்பட்ட நிலைப்பாடு என்பது மாறி இருக்கிறது, மாறவில்லை, அப்படியே தான் இருக்கிறது. நான் வந்து இந்த கட்சியில் ஒரு அங்கமாக போயிருக்கிறேன். ஒரு கட்சியோட இன்னொரு கூட்டணியா நான் போல கட்சியில் ஒரு அங்கமாக போயிருக்கிறேன். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வரும் காலங்களில் எப்படி வந்து சில விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நான் வந்து பார்த்துக் இனிமேல். ஏன்னா அடிப்படை கொள்கையிலிருந்து நம்மளால மாற முடியாது. அப்போ வந்து அந்த என்ன சொல்றீங்க, அந்த பயணம், இணைந்து பயணம் செய்வது எப்படி மாற்ற முடியும், எப்படி தவிர்க்க முடியும் என்பதை நான் எப்படி தவிர்த்துக்கணுமோ அப்படி தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையை நோக்கி நான் போக வேண்டும். உங்க விமர்சனம் அப்படியே தான் இருக்கு. அந்த விமர்சனங்களை நான் வந்து அதாவது சொன்ன விமர்சனங்களை திரும்ப மாந்தி எடுத்தா மாற்ற முடியுமா, திரும்ப எடுக்க முடியுமா? அந்த மாதிரி சொன்ன வார்த்தைகள் தான், அதை வந்து மாற்ற முடியாது. அதையெல்லாம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பாதை, அவர்களுடைய பாதை என்பது எனக்கு மட்டும் இல்லையே, பல இஸ்லாமிய கட்சிகளுக்கு அவர்களை ஒத்துக்கொள்ள முடியாத சூழலில் தான் அவர்கள் இருக்காங்க. அதனால அதாவது பேசின வார்த்தைகளை இல்லை என்று சொல்லவில்லை, மனநிலை மட்டும். ஆனால் இப்ப வருங்காலில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா அதை நாசுக்காக எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது அதை நான் வந்து அப்படிப்பட்ட முறையில் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். நிச்சயமாக இனி உங்களுடைய இந்த வரவு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு நன்மை பயப்பதோடு இஸ்லாமிய மக்களுடைய குரலை இன்னொரு வலுவான ஒரு கட்சி முன்னெடுக்கிறது என்ற வகையில் நாம் இஸ்லாமிய மக்கள் வரவேற்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்பதோடு சகோதர சமுதாய மக்களுக்கு இஸ்லாமியர்களிடையே ஒரு பாலமாக நீங்கள் இருந்து வந்த அந்த பொறுப்பையும் நீங்கள் தொடர்ந்து தவறாமல் செய்ய வேண்டும் என்பதையும் எங்களுடைய சேனலின் சார்பாக கோரிக்கை வைத்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை இன்னும் பல கேள்விகளோடு சந்திக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கும் நேயர்களுக்கு வழங்கியதற்காக நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.